ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அரோரா தான் விஜய் பார்வதி பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருப்பாங்க, புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் தவறாக தான் பேசுவாங்க. நம்மளாம் சூப்பரான அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் இப்போது விஜய் பார்வதி அரோரா பற்றி பேசக்கூடிய விஷயங்கள் வருது. ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்னா எல்லாம் கமுறுதி பண்ணுற வேலை. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கமருதீனும் விஜய் பார்வதியும் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரெண்டு பேரும் ரிலாக்ஸாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இதில் வந்துட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. கமருதீனும் ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குறாப்புல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அரோரா பற்றி தான் பேசுகிறாங்க. ஆனால் தேவையில்லாது ஆக்சுவலாக இவங்களே பேசி அவங்கள பெருசாக ஆக்கிடுவாங்களோ, பெரிய ஆள் ஆக்கிடுவாங்களோ அப்படி மாதிரி தோணுது. என்னென்னா கமருதீன் சொல்கிறாரு ட்ராயிங்லாம் இல்லடி அப்படின்றாரு. சரி, ரெண்டு பேருமே வந்துட்டு முக்கியம் அப்படி சொல்லிட்டு நான் தான் வந்து முட்டு கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்றாரு. ஒத்துக்கிறாரு. இப்போ வரைக்குமா முக்கியம் உங்களுக்கு? இந்த பொண்ணு உங்களை என்னென்ன பண்ணியிருக்கு, இந்த அந்த பொண்ணு என்னென்ன பேசியிருக்குது, எப்படியும் எல்லாமே வந்து ஃப்ரீசர்ஸ்க்கு வந்தால் தான் வந்துட்டு மாறுவீங்க போல இருக்கே அப்புறமா இருந்துச்சு. அப்போ பார்வதி என்ன சொல்ல வராங்கன்னா, நீ தானே உனக்கு தோன்றதை என்கிட்ட வந்து கேளுன்னு சொன்னேன், அதனால தான் நான் கேட்டேன். இப்போ என்ன சிரிச்சுக்கிட்டு பதில் சொல்கிறேன் நான் கேட்குற கேள்விக்கு அப்படின்ட்டு. நத்திங் லைக் தட் சில், அதாவது என்னது ஸ்டூபிட் கேர்ள் நத்திங் லைக் தட் சில் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சுல. திஸ் ஹவுஸ் மேக்ஸ் திங்ஸ் இன் மெனி வேஸ். மிக்ஸ்டு எமோஷன்ஸ்குள்ளே இருக்கோம்ல, அப்படி இருக்கும்போது ஒரு சில எண்ணம் வரதான் செய்யும் அப்படின்னு எதை இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதாவது இந்த மாதிரி ட்ரையாங்கிள்னு ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ அதை பற்றின விஷயங்கள் மறுபடியும் நம்மளுக்கு தோணதான் செய்யும் இல்லை. இவர் பண்ணுற நடுவில் வந்துட்டு எனக்கு அரோரா முக்கியம், என் ஃப்ரெண்டு போயிட்டு மைசூர் பாக் வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து அரோரா பின்னாடியே போய் சுற்றிட்டு நேற்று ஃபுல்லாக அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு இந்த பக்கமும் காலை வச்சிட்டாங்க. இப்போ இந்த காலை எடுக்கவும் முடியல. அதாவது ஒரு சேத்துல வந்து கால் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த பக்கமும் ஒரு ரோடு இருக்குது, இந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. எந்த ரோடு பக்கம் போடணும்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே ஆண்டவான்ற மாதிரி. ஆனால் என்னை கேட்டிங்கன்னா ஒன்று கமருதீனுக்கு சொன்ன விஷயங்கள் தான். ஒன்று கமருதீன் சைடு நிற்கணும், இல்லைன்னா கமருதீன் விட்டு இவங்க விலகிடணும். அதேமாதிரி அரோராவை திங்க் பண்ணுறதை விட்டுறணும். இப்படி இருந்தால் தான் விஜய் பார்வதியோட கேம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக போகும். ஆனால் காலையிலேருந்து பக்காவாக தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வரதான் செய்யும் அது. ஏன்னா அவங்களும் வந்து அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.